சொல்வதெல்லாம் உண்மை. கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இருந்தது உன் வாழ்க்கை? நானும் கொஞ்சம் தப்பா போயிட்டேன். என்ன பண்ண? வேற ஒருத்தர் கூட போயிட்டேன். புருஷன் இருக்கும்போது ஏன் அப்படி பண்ண? எப்ப பார்த்தாலும் குடி நலஞ்சா. புருஷனுக்கு எல்லாம் தெரியுமா? வருத்தப்படுறீங்களா? இப்போ இவ்வளவு பாசத்தை போட்டு வளர்த்தோமே, அது நம்ம வயிற்றுல கறந்து நம்மள அந்த மாதிரி சொல்லுமா? உங்க பேரு? என்னோட பேரு அம்மு. சரி. உண்மையான பேரு சவிதா. சரி. சின்ன வயசுல மிஸ் ஆகி வந்துட்டேன். சின்ன வயசுல மிஸ் ஆகி வந்துட்டீங்களா? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நானும் தாத்தா எல்லாம் எங்க மாமா பொண்ணும் தாத்தா எல்லாம் வந்தோம் ட்ரெயின்ல. எங்கேயோ ஊருக்கு போறதுக்கு வந்தோம். அப்போ மிஸ் ஆயிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாம் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அப்பா இறந்துட்டாரு. அப்பாவுக்கு 2 சம்சாரம். 2வது சம்சார பொருள்தான் நானு. எங்க தாத்தா அம்மா 2வது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் பிடிக்கல அம்மா 2வது கல்யாணம் பண்ணதுனால. அதனால அம்மா கிட்ட எப்பவுமே என்னை விடமாட்டாங்க. எத்தனை அண்ணங்க உங்களுக்கு? எனக்கு என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. என் கூட பிறந்தவங்க எல்லாமே இறந்துட்டாங்க. நான் ரெட்டை பருவி. அதில் ஒருத்தர் இறந்துட்டு பின்னால்தான் நான் பிறந்தேன். எனக்கு முன்னாடி பிறந்தவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. எனக்கு சொந்தங்கிறது எங்கள் அப்பாவுக்கு சம்சார பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அவங்க மொத்தம் 9 பேர். 6 ஆம்பளை பசங்க 3 பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் எல்லாருக்குமே என் மேலே தான் பாசம் அதிகமாக. அதனால அம்மா 2வது கல்யாணம் பண்ணதுனால யாருக்குமே பிடிக்கல. எங்கள் அம்மாட்டும் ஒப்பாடிக்க மாட்டாங்க. வந்து எங்கள் அம்மாட்ட வந்தாலும் என்னை அடித்து இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறமா இப்படியே மாற்றி வச்சுருந்தாங்க என்னையவே. அம்மா பயந்துட்டு ஹாஸ்டலில் விட்டாங்க. அப்போ என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? அப்போது ஒரு 8 வயசு இருக்குங்க. எந்த ஊருமா? மீன்நகர். மீன்நகர் தான் ஓரளவுக்கு பெரிய ஊர் மேடம். அது உள்ள கிராமமெல்லாம் எனக்கு தெரியல. எங்கே போனாலும் நடந்து கர்நாடகாவா? இல்லை, பெங்காலி. இதுவரையும் வழியிலலாம் போட்டிருப்பாங்க. சரி. அப்புறம் ஒரு பெரிய ஊரில் ஹாஸ்டலில் விட்டாங்க. விட்டுட்டு வந்துட்டு பரிசு லீவு வந்துச்சு. வந்து கொண்டு போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வெளியூருக்கு போனார். நான் எங்கள் மாமா பொண்ணு எங்கள் தாத்தா நானும் போகிறேன்னு அடம் பிடிச்சின்னு தான் அவங்க கூட போவேன். ரொம்ப தூரம் நடந்து ட்ரெயின் ஏறணும். ட்ரெயின் ஏறி அப்புறம் சீட்டு எல்லாம் கீழே 3 பேர் படுத்துருந்தோம். அப்போது சீட்டு காலி ஆகுதுன்ட்டு நான் மேலே ஏறி படுத்துட்டேன். மேலே ஏறி படுத்துட்டுன்னு அதோட தான் எங்கள் தாத்தாவெல்லாம் நான் பார்த்தது. அவங்க கீழே 2 பேர் தூங்கியிருந்தாங்க. சரி சீட் காலி ஆகுதுன்ட்டு மேலே படுக்கலான்ட்டு நான் மேலே படுத்துட்டேன். அதோட நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினில் 1 மாதம் ஃபுல்லாக திரிஞ்சிருந்தேன். சாப்பாடு கேட்டு வாங்கிக்குவேன். எப்படி என்னெல்லாம் ஞாபகம் இருக்காது? எல்லாமே சின்ன வயசுல என்ன அந்த ட்ரெயின்ல அந்த 1 மாசம் என்ன ஞாபகம் இருக்கு? இல்ல வாங்கி சாப்பிட்டது ஒரு ஞாபகம் இருக்கு மேடம். ஆனா ட்ரெயின்ல சும்மா படுப்பீங்க? டிடிஆர் இறக்கி விட மாட்டாரா? அப்படி போலீஸ் பிடிச்சாங்க. ஆனா எனக்கு அப்போன்னா ரொம்ப பயம் அவங்கன்னா. அதனால நானும் மிஸ் ஆகி அவங்களுக்கு தெரியாம நான் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து மறுபடியும் ட்ரெயின்ல ஏறினீங்க? ட்ரெயின் ஏறி அப்புறம் லாஸ்டா வந்து ஈரோடுக்கு வந்தேன். ஈரோடுக்கு வந்து நாகராஜ்னு ஒரு அண்ணன், அவங்க நல்லா பார்த்தாங்க. அவங்கள எப்படி பார்த்தீங்க? அவங்க ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுறாங்க மேடம். வியாபாரம் பண்ணும்போது இப்போ படுத்து தூங்கி நின்றுக்கிறேன். சுருண்டி இப்போ படுத்து தூங்கி இருக்கும்போது அந்த அண்ணன் எங்கே போகணும் என்ன ஆகுதுன்னு ஹிந்தியில் கேட்டாங்க. நான் சொன்னேன், 2-3 வார்த்தை என்னவோ சொன்னேன். சரி இந்த பொண்ணு சின்ன பொண்ணாகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக்காக இருந்தேன். ஒரே ட்ரெஸ்ஸோடு இருக்கிறனால வேறு ட்ரெஸ் வாங்கி அவங்க பாத்ரூமில் கொண்டு போய் குளிப்பாட்டுட்டு அப்புறமா 1 மாதம் அப்படியே அவங்க கூடயே வச்சுருந்தாங்க. ட்ரெயினில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பொண்ணு வயசுக்கு வர்ற மாதிரி இருக்குது, கூடயே வச்சுன்னு திடீர்றது நல்லதில்லை, உங்களை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதும் எங்கள் அண்ணன் என்ன பண்ணிடுச்சுன்னா ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருச்சு. யாரு? அந்த நாகராஜ்? நாகராஜ். எவ்வளோ நாள் அவரோட இருந்த? அவங்க கூட 1 மாதம் இருந்திருக்கும். யாரெல்லாம் இருந்தாங்க அவங்க வீட்டில்? அவங்களுக்கு வீடு இல்லை. அவங்களும் இந்த மாதிரி மிஸ் ஆகி வந்தவங்க தான். ஆனா நல்லா பார்த்தாரு? நல்லா பார்த்தாங்க. எங்க ஃபேமிலி, என் பெரிய அண்ணன் 2வது அண்ணன் எப்படி பார்க்குறாங்களோ அதோட டபுள் மடங்கா தான் பார்த்தாங்க. எப்படி இருப்பார் அந்த நாகராஜன் அண்ணன்? அந்த அண்ணன் நல்லா ஹைட்டா இருப்பாங்க, சிகப்பா இருப்பாங்க. என்ன வியாபாரம் பண்ணுவாரு? அவரு கலக்கா கொட்டை,
அந்த மாதிரி கலக்கா வேர்க்கடலை விற்பாங்க. ம். அதெல்லாம் எங்க படிப்பீங்க? அது பிளாட்பாரத்தில் படுத்துக்குவோம். ட்ரெயினில் ஜெரினான்னு ஒருத்தவங்க வேலை பண்ணாங்க. அவங்க வந்து எனக்கு புள்ள இல்லை, நான் கொண்டு போய் வளர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க போலீஸ்காரை வச்சு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவங்க வீட்டில் ஒத்துக்கல. அவங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டை. 3 நாள் தான் இருந்தேன். அவங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துன்னே இருக்கும். தேவையில்லை இந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இது மாதிரி பேசினே இருப்பாங்க. அப்புறமா அவங்க சொந்தக்கார வீட்டில் வச்சுருந்தாங்க என்னை ஒரு 2-3 நாளாக. சரி இப்போ இவங்க இப்போ கமலான்னு இருக்கிறவங்க வந்து ம். எனக்கு புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு போனவங்க இவங்க கை பிடிச்சின்னு கூண்டு போயிட்டாங்க, நான் வளர்த்துக்கிறேன்னு. ம். கூண்டு போயிட்டு படிக்க வைக்கல. ட்ரெயின் ஏற்றிவிட்டு நான் ரொம்ப மோசம் ஆயிட்டேன் மேடம். ட்ரெயின் ஏற்றி விட்டாங்கன்னா வியாபாரம் பண்ணேன். புரியல எனக்கு. ட்ரெயினில் வியாபாரம் என்ன பண்ணேன். வியாபாரம்? கொய்யாப்பழம் எல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா? சரி. கொய்யாப்பழம், சுண்டல் இந்த மாதிரி என்ன விற்கிறீங்க. வயசு அப்போ? அப்போ என்ன ஒரு 8 வயசு அப்படிதான் இருக்கும். ம். அந்த வயசுல என்ன அது மாதிரி ஏற்றி விட்டாங்க. ம். அதில் தான் நான் ரொம்ப கெட்டு போனது. காரணம். என்னாச்சு? அது தப்பான இதில் போயிட்டேன் மேடம். நான் எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுமா, எனக்கு புரியல. இவங்க அடிப்பாங்க சம்பாரிச்சிட்டு வரலன்னா. கணக்கு போட தெரியாது. அப்போ சின்ன வயசு, கணக்கு போட தெரியாது. எப்படி என்ன அதுன்னு தெரியல. கோடு கோடியாக அப்படியே தலையில் தூக்கி வைப்பாங்க என்ன. ஒரு நாள் நான் ட்ரெயினில் மிஸ் ஆகிட்டு நான் கீழே விழுந்திருப்பேன், செத்துருப்பேன். அவ்வளோ பேர் கூட மேலே தூக்கி வைப்பாங்க. அப்போது என்ன பண்ணேன்னா அணைக்கூட எல்லாம் தூக்கி போட்டு ஓடி போயிடுவேன். எங்கன்னா இருக்க மாட்டேன். அவங்க அடிச்சிடுவாங்கன்ட்டு இருக்கும், வரமாட்டேன் அவங்கக்கிட்ட. எங்கன்னா ஓடி போயிடுவேன். அந்த ஒரு 4-5 டைம் அந்த மாதிரி ஓடி இருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி அவங்க மறுபடியும் அவனை பிடிப்பாங்க? எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி கூட்டு வந்துருவாங்க. ம். இப்படியே ஓடி போய் தான் ஒரு லேடி பக்கத்தில் போய் உக்காந்தேன். தனியாக பிளாட்பாரத்தில் உக்காந்தனால நான் நல்லா பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன்னு கூன் பண்ணாங்க. ம். அவங்க நல்லா தான் பார்த்துக்கினாங்க. அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க? அவங்க கூட யாரும் இல்லை, தனியாக தான் இருந்தாங்க வீடு எடுத்து. சரி இவங்க நல்லா பார்த்துக்குவாங்க, இவங்க கூட போகலான்ட்டு போனேன். அவங்க நல்லவங்க தான், அவங்க ஒன்றும் தப்பானவங்க இல்லை. பக்கத்தில் தப்பான தொழில் நடந்துச்சு. அப்படியே எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ நான் சின்ன பொண்ணு தானே? இல்லை, வயசுக்கு வந்துட்டேன். யார் வீட்டில் இருக்கும்போது? கமலம்மா வீட்டில் இருக்கும்போது. அடிச்சாங்களே அவங்க வீட்டில் இருக்கும்போது? ம். எப்படி முதல்ல இவங்கள்ட்ட போய் மாட்டினேன் பக்கத்து வீட்டில்? அது ஞாபகம் இருக்கா அவனுக்கு? முதல் வாட்டி இப்போ தூங்கிட்டேன். ஜூஸில் என்ன கலந்து கொடுத்துட்டாங்க. அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க? அவங்க வந்து சுற்றியும் ஃபேமிலியெல்லாம் இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்க? அந்த வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு எதுக்கு போன நீ? பக்கத்துல தான் குடியிருந்தது. சரி, சும்மா அவங்க வீட்டுக்கு போனியா? சும்மா அவங்க வீட்டுக்கு போனேன். ஜூஸ் தூங்கிட்ட. அப்புறம் தூங்கிடுச்சு, அவ்வளோதான். ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் தெரியும். தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. சரி அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்ட்டு நானே இது 3 மாசமா அப்படியே இதாகி போச்சு. அங்கே இருந்த? நானே இருந்தேன். உனக்கு என்ன வயசு அப்போ? அப்போது 13 வயசு இருந்தது. வரவங்கெல்லாம் குழந்தைன்னு ஒன்று பார்க்கவே மாட்டாங்களா? நிறைய பேரெல்லாம் வர மாட்டாங்க. ம். ஏதோ ஒருத்தர் 2 மட்டும்தான். அந்த ஒருத்தர் 2 பேரும் உன்னை குழந்தையா பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் தெரியலங்க. காசு கொடுத்துட்டு வரவங்க இப்போ என்ன காசு கொடுத்துருக்கேன் நீ தொடாத இடாதன்னு சொன்னால் என்ன அவங்க அடிப்பாங்க. யார் காசு வாங்குவாங்க? இந்தியாவில் வந்து நிறைய ஸ்ட்ரீட் சில்ட்ரன் இருக்காங்க. எந்த ஆதரவும் இல்லாமல் இந்த பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி கேங்கில் போய் தான் மாட்டுறாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம சொசைட்டி என்ன ப்ரொவைட் பண்ணுறோம்? எப்படியான கேர் கொடுக்குறோம்? எப்படி தப்பிச்ச அங்கேருந்து? இல்லை, நானாக வந்துட்டேன். எனக்கு பிடிக்கலன்ட்டு நான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கே போனேன் அங்கேருந்து? அங்கே அப்போ இந்த 3 மாதம் பக்கத்தில் இருந்தாங்களோ ஒரு அம்மா, ம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? தெரிஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ம். ஏன் இந்த மாதிரி அவளை இது மாதிரி பண்ணீங்க, ம். அவங்க கிட்ட சண்டை போட. அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன். சரி, எங்கே போனேன்? அங்கே போய் மறுபடியும் இவங்க கூட தான் வந்தேன் வியாபாரம் பண்ணுறதுக்கு. கமலா கூட? ம். அப்புறம் இங்கே வந்து இவங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு போயிட்டேன். ம். கேரளாவுக்கு போயிட்டு அங்கே சைலைன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்க வந்தால் காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்குது. அங்கேருந்து வந்து சேலத்துக்கு கொண்டு வந்தாங்க. சேலத்துலேருந்து மதுரைக்கு கொண்டு போனாங்க. அங்கேயும் வேலை கிடைக்கல. ம். பாண்டிச்சேரியில் வேலை கிடச்சிச்சு. அங்கே இருந்தேன். அங்கே தான் கொண்டு வந்தாங்க? அங்கே தான் பாண்டிச்சேரி கொண்டு வந்து. சரி, எவ்வளோ நாள் இருந்தாங்க அங்கே இருந்திருப்பேன், ஒரு வருஷமா இருந்திருப்பேன் மேடம். அங்கே? வேற எந்த பிரச்சனையும் இருக்கல? இல்லை, அங்கெல்லாம் நல்லா இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் என்ன? அப்புறமா எங்க கமலம்மாவை பார்க்கணும்னு சொல்லி தான் நான் வந்தேன். ம். அவங்க உடம்பு சரியில்லை, அவங்க வண்டிக்கு போறதா இருந்துச்சு. அப்புறம் நான் போனேன். வியாபாரத்துக்கு? நான் வியாபாரத்துக்கு போனேன். சேலம் வரையும் போயிட்டு வந்தேன். ம். போய் என்ன பண்ணேன், தண்ணி தாகம் எடுத்துடுச்சு எனக்கு. இவங்க இப்படி
தண்ணி வாட்டர் கேன் வாங்கி உக்காந்துந்தாங்க. நான் என்ன அதுன்னு கேட்காம போய் குடிச்சிட்டேன். அப்போ இவரு ஹலோ யாருது என்னன்னு தண்ணி கேட்டு குடிக்க மாட்டீங்களான்னு கேட்டாரு. இல்லை மேடம், இல்லைங்க எனக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு, இல்லைன்னா உங்களுக்கு புது கேன் கொண்டு வாங்கி கொடுத்துட்றேன்னு சொன்னேன். இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் அப்படி போயிட்டு வெளியே போய் சாப்பிட போயிட்டேன். அவங்க அது வரையும் உக்காந்துந்தாங்க. இவரு என்ன கேட்டாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. அப்பவே நான் கொஞ்சம் நக்கலா சொல்லிட்டேன், இதுக்கு நான் தேவைப்படுறேன்னா திமிரா பேசிட்டு போயிட்டேன் மேடம் நான். அப்புறமா ஒரு 2-3 மாசம் கழிச்சுட்டு நானா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் திருப்பூர்ல. அதே பையனை எப்படி அவரை மறுபடியும் பார்த்த? மறுபடியும் வியாபாரம் பண்ணும்போது தான் பார்த்தேன். அவரும் வியாபாரம் பண்ணறதா? அவர் ட்ரெயின்ல வியாபாரம் பண்றாரு. ஏன் அவரை கல்யாணம் பண்ண? எனக்கே தோணுச்சு மேடம், எத்தனை நாள் இப்படி இருக்கிறதுன்ட்டு. தப்பான இது எனக்கு கொஞ்சம் என்னோட ஃபேமிலி இது தெரிய எனக்கு கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. எங்கள் ஃபேமிலியில் ஒரு தப்பு எங்கள் அம்மா பண்ணதுக்கோசரமே அவங்கள சேர்த்தலை. இன்னொன்று நான் தேடாத காரணமே இது ஒன்று தான். இது ஒன்றும் கமலம்மாக்கோசரம் தான். அவங்க சும்மாவே அழுந்துருவாங்க. நான் எதனா ஒன்று சொன்னாவே அழுந்துருவாங்க. அப்போ என்னை விட்டு போறியா, அப்போ நான் எத்தனை வருஷமா ஒன்று வளர்க்கலையா, அதனால தேடவே இல்லை. அதனால நான் தேடுறதை விட்டுட்டேன், மறந்துட்டேன். சரி, கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இருந்தது உன் வாழ்க்கை? அது கொஞ்சம் கொடுமை தான். என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியல, நானும் கொஞ்சம் தப்பா போயிட்டேன். என்ன பண்ண? வேற ஒருத்தர் கூட போயிட்டேன். யார் அது? அவன் பேர் பரமசிவன். கல்யாணம் ஆயிட்டும் அவங்க கூட தப்பு பண்ணியா நீ? ஏன் தெரியல மேடம். எதுக்கு உங்க கமலா வீட்டுக்கு போன நீ? இல்ல, ஈரோட்ல இருந்து காலி பண்ணி நாங்க ஜோலார்பட்டிக்கே வந்துட்டோம். ஏன்? இவங்க தான் வீடு கட்டியிருக்கேன் வந்துருங்க இங்கன்னு சொல்லி. கமலா புருஷன் இருக்கும்போது ஏன் அப்படி பண்ண? ஏன்னா புருஷன் என் பேசி கேட்டாதானே. அவங்க எப்ப பார்த்தாலும் குடி நலஞ்சா. அவரு குடிதான் மேடம் முக்கியம். என் பேசி கேட்க மாட்டாரு. உங்களோட சந்தோஷமாவே இருக்க மாட்டாரா? சந்தோஷமா இருப்பாரு, ஆனா குடிப்பாரு. குடிச்சா எனக்கு நான் கிட்ட சேர்க்க மாட்டேன். சரி, அப்ப எதுக்கு இன்னொருத்தரோட தொடர்பாச்சு? தெரியாம நடந்த ஒரு இதுதான் மேடம் அது. அதுக்கப்புறம் நான் எந்த தப்பு பண்றதில்ல. புருஷனோட தான் ஒழுங்கா வாழ. அந்த பையன் எங்க போனா? அந்த பையன் எங்க போனானே தெரியல, அதோட போயிட்டான். துரத்தி விட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஈரோடுக்கு போயிட்டேன். ஈரோடுக்கு போயிட்டு இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும். ஆனா நல்லா இருந்து என்ன பிரயோஜனம் மேடம்? அவங்க குழந்தை கேக்குறாங்க, உன்னால ஒரு குழந்தை பெற்று தர முடியுமான்னு கேக்குறாங்க. நீவ இப்போ எனக்கு டெஸ்ட் பேபி மட்டும்தான் நிற்கும். ஏன்? ஏன்னா கர்ப்பப்பை கொலால அடிப்பு இருக்கான், 2 பக்கம் டேமேஜ் இருக்குதான். டெஸ்ட் பேபி மட்டும் தான் ஆகும்ட்டாங்க. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இப்போ எனக்கு அப்பா அம்மா வேணும். ஏமா? எனக்கு அவங்க வேணும். எனக்கு அந்த சந்தோஷம் இங்க கிடைக்கல மேடம். ஏன் கமலாமா பாக்குறது இல்லையா? ஏன்? அவங்களுக்கு பாசம்னா என்னன்னு தெரியாது மேடம். அவங்க சும்மா கண்ணுல தண்ணி தான் விடுறாங்க தவிர ஒரு பொண்ணு எப்படி வளர்க்கணும்னு தெரியல, ஒரு பொண்ணு எப்படி வச்சுக்கணும்னு தெரியல அவங்களுக்கு. இந்த 1 வருஷமா அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள சண்டை என்ன ஆனாத இப்படி போனவா அப்படி போனவா என்ன பேசுனதுனால தான் எனக்கு இந்த ஞாபகமே வந்துருச்சு. கமலாக்கு வேற குழந்தைங்க இல்ல? நீ தான் அவருக்கு உங்களுக்கு வாரிசு. ஆமா, ஆனா அவங்க என்னை நல்லா தான் பாசமா இருக்கிறாங்கன்னு தான் நான் நம்புறேன். நீங்க ரொம்ப தொல்லை பண்றீங்களா குழந்தை வேணும்னு? அந்த தொல்லை பண்றேன் இல்ல மேடம். அவரு எனக்கு ஒரு வாரத்துல அவர் குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது, நீ ஒரு குழந்தை உன்னால் பெத்துக்க முடியாது, நீ இல்லைன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். அதெல்லாம் இல்ல மேடம், சும்மா இல்ல இவங்க சொல்லியிருக்காங்க. சரிம்மா, நீ எப்படி இங்க வரணும்னு உனக்கு தோணுச்சு? இது யாரு கேட்டு நான் முடிவு எடுக்கல, இது நானா கேட்டு முடிவு. இவ்வளவு தைரியமா இங்க உன்னோட விஷயத்த எல்லாம் சொல்றல, எல்லாரும் பாப்பாங்க. எல்லாரும் பாப்பாங்கன்னா இருக்கிற உண்மைதான் மேடம் சொல்றேன். என்ன மாதிரி யாரும் கெட்டு போக கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இதுல என் ஃபேமிலிக்கு தெரியாம இருந்தா போதும். தெரியுமேம்மா, நீ உன்னை பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும்ல. தெரிஞ்சா அவங்க தங்கச்சி தானே, ஏத்துக்க மாட்டாங்களா? அவங்க எப்படி உனக்கு இவ்வளவு தைரியம்? தெரியல மேடம். உன் புருஷனுக்கு எல்லாம் தெரியுமா? என் புருஷனுக்கு எல்லாம் தெரியும். என் புருஷனுக்கு குடிதான் மேடம் முக்கியம். குடி ரொம்ப முக்கியமா? இல்ல மேடம், அவங்க குடிதான் முக்கியம். எவ்வளவு குடிப்பீங்க ஒரு நாளைக்கு? இப்பெல்லாம் குடிக்கிறதில்ல மேடம், முதல் குடிச்சு இப்பெல்லாம் குடிக்கிறதில்ல மேடம். நல்ல பொண்ணா? ரொம்ப பிடிக்குமா? எப்படி இருந்தது உங்க திருமண வாழ்க்கை? என் திருமணம் நல்லா தான் இருந்தது. சந்தோஷமா தான் பேசுறீங்க. சந்தோஷமா தண்ணி அடிச்சா மட்டும்தான் தண்ணி அடிச்சா மாறுமா?
அப்படியா? தண்ணி அடிச்சா என்னெல்லாம் தண்ணி பண்ணுவாரு? அடிச்சா மனுஷனே கிடையாதுங்க. என்ன பண்ணுவாரு? அவர் வந்து இந்த கத்தி இப்படி குத்துவாரு, அப்புறம் பாட்டில் இப்படி ஒடிச்சு இப்படி அடிக்கு வருவாரு, அப்புறம் தொண்டையில வைப்பாரு. அப்ப நீ என்ன பண்ணுவ? ஏய் சும்மாரியா, சும்மா அந்த டிராமா எல்லாம் பண்ணாதே சொல்லுவியா? நான் அப்படிதான் சொல்லுவேன், தள்ளி விட்டுருவேன். எனக்கும் கொஞ்சம் அடிச்சு போடுவேன். நினைச்சேன். பயமா அடிப்பலா? இல்லல அடிக்கலாம் மேடம். நீங்க தான் பாவம் மாதிரி தெரியுது, இவ வில்லிதான். இல்ல இவங்களை அடிச்சிருக்க நான் பொய்யெல்லாம் சொல்லல. இவங்க குடிச்சாதான் அடிப்பேன். ஏன்னா இந்த 2.5 மாசம் அடிச்சா என்ன பயந்து போறான் உன்னை பார்த்து? கண்டிப்பா பயந்துருவாரு. எங்க வீட்டுல யாருக்குமே பயப்பட மாட்டாரு, எனக்கு மட்டும் தான் பயப்படுறது. அவங்க வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி. இந்த 6 மாசமா தான் அழுதுகிட்டு ஊரை கண்டுபிடின்னு மாசம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். நைட்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வர்றதில்ல மேடம். மீன் அவங்க எங்க போய் மேடம் கண்டுபிடிக்க முடியும்? சரி அது இருக்கட்டும், நீங்க உங்க தரப்புல இருந்து உங்க கதையை சொல்லுங்க. முதல்ல எப்ப பாத்தீங்க? ட்ரெயின்ல தான் மேடம் பார்த்தாங்க. முதல் பார்வையில காதலா? முதல் பார்வையில காதல் இல்ல, 2-3 நாள் ஒரு வாரம் சம்பவமா சொல்லுங்க. ஒரு மாசமா ஆச்சு. அவங்களுக்கு தெரியுமா நீங்க பாக்குறீங்கன்னு? தெரியும். 2 பேரும் அப்படி ரொமான்ஸ் பண்றாங்க உட்காந்து. இல்ல இவருக்கு சரியா ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிச்சேன் ஞாபகம் இருக்கா? தண்ணி வாங்கி ட்ரெயின்ல வந்து நான் தண்ணி வாங்கி வச்சிருந்தேன். பிளாட்பாரத்தில் கேஸுக்கு போனேன். ட்ரெயின்ல கேஸ் போயிருந்தேன். வந்து அவளாட எடுத்து யார் கேட்கவே இல்லை, எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டா. சரி அப்பதான் கேட்டது யார் அந்த புள்ள அப்படின்னா வண்டியில் வியாபாரம் பண்ணுதப்பா. அப்போ இருந்தால் எனக்கு அப்புறம் திருப்பூர் வரும் அவங்க அம்மாவோட, இன்னொரு அம்மாவோட வரும். அப்போ பேசி அப்படி கணக்கு பண்ணி பேசி கணக்கெல்லாம் பண்ணல மேடம். ஒரு பப்ளிகம் வாங்கி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான் மேடம். அந்த பப்ளிகத்துலயும் வந்துட்டியா? இல்ல எனக்கு வேற வழி தெரியல, கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பேன்ட்டு நினைச்சேன் நானு. என்னெல்லாம் பண்ணுவா அம்மு சொல்லுங்க. அம்மா என்ன பண்ணுவா, சும்மா நான் தண்ணினே அடிச்சுட்டு போனா சண்டை பயங்கரமா அடிப்பான். தண்ணி அடிச்சு போனா சுத்தமா அவளுக்கு பிடிக்காது. ஒரு மாசம் இருப்பான், ஒரு மாசம் பாத்தீங்கன்னா என்ன மெண்டல் பிடிச்சி வந்துடும், அம்மாவோட ஓடி போவா. இல்ல மேடம் அது இவங்க தான் பண்றது. ஒரு மாசம் நல்லா இருப்பாரு, ஒரு மாசம் ஃபுல்லா போதையில இருப்பாரு. அந்த டைம்ல எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு மாசம் போதையில காலையில இருந்தே தண்ணி அடிப்பாரா? ஆமா, சாப்பிடாமே இப்படி ஒல்லி ஆயிட்டு இருப்பாரு. இப்பதான் நல்லா இருக்காரு, 2 மாசமா தான் நல்லா இருக்காரு. காலையில இருந்து நைட்டு வரை தண்ணி அடிப்பாரா? இப்ப உங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி இருக்கு? எங்க வாழ்க்கை வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஏன்? ஆமா, இவர் குழந்தை வேணும்னு கேக்குறாரு, என்னால குழந்தை பெத்துக்க முடியாது ஆவுன்னா அவர் அது குத்தி காட்டுறாரு. எனக்கு அது பிடிக்கல. நான் என்ன சொன்னேன், நீ போயிட்டா நான் நல்லா இருப்பேன், ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்றாரு. அப்படி சொல்லும் போது அப்ப நான் என்ன சொல்றது, போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு தான் சொல்ல முடியும். சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேனே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டு. பரவாயில்லையா? பரவாயில்ல, பண்ணிக்கிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேம்மா. என்னால முடியல மேடம், நான் விட்டா நான் எதனா மருந்து குடிச்சு செத்துருவேன் மேடம். நான் அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கேன் நான். அப்படி என்னம்மா உனக்கு கஷ்டம்? இப்போ இவ்வளோ எல்லாம் தாங்கிட்டு வாழ்ந்திருக்க, இப்போ ஏன் இப்படி சொல்ற? இல்ல மேடம், நான் என்னால் நடக்க முடியாதுன்ட்டு அவ்வளோ 9-8 வயசு ஆயிக்கணும் என் அண்ணன் தோல் மேலதான் மேடம் என்னை தூக்கிட்டு நடப்பாங்க. வலி தாங்க மாட்டா சூடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வயசு ஆகிங்க எல்லாம் திட்டுவாங்க ஊர்ல இருக்கிறவங்க, அவ்வளோ பேர் பொண்ணு ஆயிட்டு நீ தூக்குறியே அப்படி தூக்கி வளர்த்த அண்ணன் இப்போ வந்து இந்த கதி ஆயிட்டோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். என் அண்ணன் பார்த்தோன்னா சத்தியமா அவன் வந்து போயிடுவாங்க. எங்க அக்கா டெலிவரிக்கு துடிச்சுன்னுக்காரா, அந்த நிலைமையில நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் இவ்வளோ கொஞ்சம் சின்ன வயசு பொண்ணுதான், எங்க அக்கா ஒரு அளவுக்கு என்னோட ஒரு வயசு பெரியவா, அவளும் நான் மட்டும்தான் இருக்கிறோம். பெரிய அக்கா வந்து இதுக்கு துடிச்சுன்னுக்கிறா, வலி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்க அக்கா குழந்தை டெலிவரி இது பண்ணும்போது. ஆனா அந்த குழந்தை வெளியே வந்துட்டு பின்னால அந்த ரத்தத்தோட என் கையில தூக்கி கொடுத்தாங்க பாருங்க. என் தங்கச்சி சின்ன தங்கச்சி தான் தூக்கணும்னு சொல்லி என் கையில கொடுத்தாங்க பாருங்க. எனக்கு அந்த பாசம் வேணும் மேடம், எனக்கு அந்த பாசம் கிடைக்கல மேடம். சத்தியமா அந்த பாசம் எனக்கு கிடைக்கவே இல்லை, இதுக்கு மேலேயும் கிடைக்காது. ஆனா அங்க போனா எனக்கு கிடைக்கும். உங்க அப்பா பேரு தெரியுமாமா? அப்பா பேரு தெரியும், கம்ஜி. அம்மா பேரு? பத்து. அண்ணன் பேரு சொல்லு. அண்ணன் பேரு தெரியலமா. அக்கா பேரு? அவங்க பேரெல்லாம் வாயில நொழியில, ஞாபகமும் இல்லை. அவங்க எல்லாம் உன்னை தேடி இருக்க மாட்டாங்களா? தேடி இருப்பாங்க மேடம். எங்க அண்ணன் வீட்டு குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மை, வசதி கிடையாது, கிராமம், அதனால அவ்வளவு வசதி எல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை மேடம். தாத்தா பேரு? தாத்தா பேருக்கணும் ஞாபகம் இல்லை.
வேற என்ன ஞாபகம் இருக்கு? அதான் எங்கள் அப்பா அம்மா பேர், அந்த ஊர் பேர், சின்ன வயசில் என்னென்ன நடந்துச்சு அது மட்டும் தான் தெரியும். இப்ப அம்மாவை அண்ணனெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவ நீ? ஓன்னு அழுவேன், கட்டி பிடிச்சி அழுவேன். எனக்கு எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சி எங்கள் அண்ணா வீட்டிலேருந்து எங்கள் அம்மா கிட்ட வந்தேன்னா அப்போ அவங்க இடுப்பு அளவுக்கு தான் நான் வருவேன். அப்போ கட்டி பிடிச்சி அழுவேன். அழுந்து முடிச்சுட்டு தான் எனக்கு வேலை. ஆனால் மறுபடியும் நான் அதான் செய்வேன். எத்தனாவது வரை படிச்ச நீ? 3வது அளவுக்கு படிச்சிருப்பேன். ஊரை பத்தி வேற என்னென்ன ஞாபகம் இருக்கு உனக்கு? வேற ஊர் பற்றியெல்லாம் எனக்கு எந்த ஞாபகம் இல்லை மேடம். யோசிச்சு பாரு. நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். வேற எந்த ஞாபகம் இல்லை. அப்புறம் மீன் நகரில் தான் அண்ணா கல்யாணம் ஆச்சு. அண்ணனுக்கு அண்ணன் கேரக்டரு, நல்ல கேரக்டரு, பெயிண்ட் அடிப்பாங்க, என்ன வேலை தெரியாது. அப்போது அவங்க ஓனரே பார்த்து நல்ல பையன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்கு. அவங்க பேர் ஞாபகம் இருக்கா? இல்லை, அவங்க இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் மீன் நகரில் தான் எங்கள் அண்ணி வீடு. மீன் நகரில் தான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. இவர்கிட்ட என்ன சொல்லணும்? இவர் என்ன பண்ணுறாரு அது அவரை தான் கேட்கணும். அப்படியே என் கூட வாழ்றதா இருந்தால் அவர் எதுவும் வாய் திறந்து எதுவும் கேட்கக்கூடாது, குடிக்கவும் கூடாது. அப்படின்னா என்கிட்ட இருக்கட்டும், என்கிட்ட வாழட்டும். உங்க அம்மாவை பத்தி சொல்ல, வளர்ப்பு அம்மாவை பத்தி. அவங்க நல்லவங்க தான். ஆனால் அவங்க என்னை வளர்த்த விதம் சரியில்லை. அவங்க பாசுக்கோசரம் தான் நான் எவ்வளோ தூரம் நான் தேடாமல் இருந்து, அவ்வளோ விக்ரம் தெரிஞ்சு நான் தேடாமல் இருந்தது அவங்களுக்கோசரம் தான். ஆனால் அவங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் என்னை தூண்டி விட்டாங்க. அதுதான் காரணம். அவங்க நல்லவங்க தான். அவங்க ஏன் இப்படி தூண்டி விடுறாங்க? ஏன்னா அந்த வீடு அவங்களுக்கு தான் சேரணும், என்னை இப்போ நல்லா பார்த்துக்கூடாதுன்னு அவங்க ஆசை. நான் போனது வந்தது எல்லாம் இல்லாத பல்லாதெல்லாம் பேசுவாங்க. இவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை? எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உன்னை பொண்ணு மாதிரி பார்க்குறாங்க? பொண்ணு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு சிலர் விஷயத்தில் அவங்க கூட பேசாதன்னா அவங்க பேசுவாங்க. அவங்க அத்தனை கேள்வி கேட்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட தான் போய் ஒட்டுறது. அப்போ நான் எங்கே மேடம் போகிறது? உங்கள் பேருமா? கமலா. இவங்க யாரு? எங்கள் பொண்ணு. எங்கம்மா பார்த்தீங்க இந்த பொண்ணு? ட்ரெயினில் வியாபாரம் செய்யும்போது போயின்னு எனக்கு குழந்தை இல்லை இருக்கு எனக்கு. அப்போ வேற ஒரு பொம்பளை கிட்ட கொடுத்துருந்தாங்க போலீஸ்கார். அந்த பொம்பளை என்ன பண்ணிச்சு, வளர்க்க முடியாது, என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் வாங்கிக்கணும் கேட்டு. எப்படி இருந்தா அப்போ? 7 வயசு. புள்ள மாதிரி தான் வளர்த்தேன், நல்லா வளர்த்தேன். அவளும் என்னை இதுவும் இல்லை, அவன் மேலே நானும் உயிரை வச்சுருந்தேன், அவளும் என் மேலே உயிரை வச்சுருந்தேன். நல்லா தான் வளர்த்தேங்க. இது எங்கள் சொந்தக்காரர் உனக்கு அனாதி பொண்ணுன்னுவாங்க. ஆனால் அப்போ கூட நான் சொல்லுவேன், என் பொண்ணு தான். அவங்க ஒரு முறை 2 முறை சொன்னால் நம்ம பொறுத்துட்டு போகலாம் மேடம். என் பொண்ணு தான், அதுவும் என் பொண்ணு தான். அது உங்கள் புருஷமா? எங்கள் வீட்டில் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த பொண்ணை எடுக்கும் போதே அவர் உண்டா? இல்ல சொன்னாவ? இல்ல, அவங்க கட்டேரியில இருந்தாங்க, வேற ஊர்ல இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டாரு. என்னை விட்டாலே அவளுக்கு எங்கேயும் போக. எப்படி இருந்தா 7 வயசுல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்படி இருந்தா ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி தான், சின்ன வயசுல நல்லா சவுப்பாதான் தான். ஆனால் நம்ம பேச்செல்லாம் தெரியாது அவளுக்கு. குடும்பத்தை எல்லாம் பத்தி கேட்டு அம்மா வேணும் அப்பா வேணும்னா இது கிடையாதா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இருந்தது இல்லை. வாயே திறந்து பேச மாட்டேன். அப்புறம் நான் சாமிக்கெல்லாம் கும்பிட்டு நம்ம தமிழ் பேசி வந்துச்சுன்னு நம்ம பேசி இல்லை. அங்கே ஊரில் நல்லா வாயடிப்பேன். அது எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் அம்மா கிட்ட மட்டும் தான் ஆடுவேன். அங்கே நல்லா தான் பார்த்தேன், நல்லா தான் இதுன்னு. திடீர்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு பார்க்கணும். உங்களுக்கு வருத்தமா இல்லையா? எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. இவங்களுக்கோசம் தான் மேடம் நான் எத்தனை வருஷமா நான் இவங்களை எவ்வளோ விகிரம் வச்சுக்கின்னு நான் இல்லைன்னா அந்த சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ இதுன்னு என் பிள்ளைக்கு தான். என் 10 ரூபா சேர்த்தனாலே என் பொண்ணுக்கு தான், 10 ரூபா இருந்து அழிச்சாலே என் பொண்ணுக்கு தான். எங்கள் சொந்தம் பந்தம் நிறையா தான் இருக்கிறாங்க. இருந்து யார் என்ன நம்ம பார்க்குறதில்ல, நம்ம கை உழைச்சாதான் நம்மளுக்கு. நான் அப்படி 10 கூட பார்த்து நல்லா தான் பார்ப்பேன், செய்வேன். அவர் இவங்க தப்பாக பேசுவாங்க, ஆனால் எனக்கு பிடிக்காது. என்னான்னு கேட்பாங்க தெரியுமா, அவங்க ஒன்று பெத்தாங்களா, அம்மான்னு தொங்குற அப்படி தான் கேட்குவான் அவங்க கூட. நான் அப்போ கூட என்னன்னுவேன், அவன் என் பொண்ணு தான்டா, நான் பெத்தாலையும் பொண்ணு தான், புள்ள வளர்த்தாலையும் பொண்ணு. இப்படியே தான் கேட்பாரு. இவ்வளோ இதாக கேட்க மாட்டாரு, இன்னும் அசிங்கமாக கேட்பாங்க. அப்போ பெத்தாதான் இதா பாசமா மேடம்? நல்லா தான் நல்லா பார்ப்பாங்க. அவங்க தங்கச்சியும் அப்படிதான் மேடம் கேட்குறாங்க, நீனா பெத்தியா இது பண்ண. இவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் கேட்பாங்க. எதுக்காக இப்படி பேசுறாங்க? எதுக்காகனா, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் இவளுக்கு தான் தருவேன், அவங்களுக்கு யாருக்கும் தரமாட்டேன். அது யார் நீ அதுக்கு மொத்தம் தரிய,
இப்போ சம்பாதிக்கிறீங்களா நீங்க? வெண்டிக்கு போய் என்ன பண்ணுறது, நம்ம ஓத்தி வளர்க்கணுமே, என்ன பண்ணுறது. என்ன வியாபாரம் பண்றீங்கம்மா? சுண்டல். ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா. அது எங்கள் வீட்டுக்காரருக்கு தண்ணி அடி. அவரு கூட என்ன பிரிச்சு தான் மேடம் பாக்குறாரு. எங்கள் வீட்டுக்காரர் கூட பிரிச்சு தான் ஒரு நாளைக்கு அவர் கூட திட்டுவார், அனாதி பொண்ணு. ஆனால் அப்போ என்னன்னா நம்ம பொண்ணு தான், அனாதி பொண்ணு என்ன நம்ம பொண்ணு தான். இவங்க மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, வேற யாரும் கிடையாது. இவங்க வீட்டுக்காரு எல்லாமே கூட அந்த பொண்ணு மேலே தான் பாசமாக இருக்குங்க. நான் உயிரை வச்சுருக்கேன். அந்த உயிருக்கோசம் தான் நான் இத்தனை வருஷம் போகாம, இல்லைன்னா சின்ன வயசுலேருந்தே நான் இப்பயே கிளம்பிருப்பேன். இங்கே எவ்வளோ பாசம் வச்சுருப்பீங்கன்றதுக்கோசரம் தான் நான் இத்தனை வயசாகியும் நான் அது கூட உங்கள் அக்கா தங்கச்சிங்க தூண்டி விட்டதுனால தான் நான் போனேன். இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு உங்க அப்பா அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக என் அண்ணன் வருவாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா தானே என்னை தொலைச்சது. அதனால எங்கள் அம்மா விட்டாருங்க வந்து அவங்கள உசுரோட விட்டுருக்காங்களா என்னான்னு கூட தெரியாது எனக்கு. ஏன்னா என் மேலே அவ்வளோ பாசம் எங்கள் அண்ணனுங்களுக்கு. எனக்கு என்ன மேடம் சொல்கிறது தெரியுமா, இவ்வளோ நாள் இல்லாத இப்போ வந்து கிடைப்பாங்களா அப்படின்றது எனக்கு. இவ்வளோ நாள் சின்னத்துலேருந்து தடவாத இப்படிதான் மேடம் சொல்கிறாங்க. உங்க அம்மாக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? அது அவங்க அக்கா தங்கச்சி, அவங்க ரத்தம் சொந்தம் தாங்க தேடுவாங்க. நான் ரத்தம் என்னம்மா இல்லைல்ல. சொல்றீங்க? ரத்தம் சொந்தம் இல்லாத நான் இல்லம்மா, நீ வந்து மல்லு கட்டினுக்குவேன். நானும் உன்னை பார்த்து நீ மல்லு கட்டிருக்கதா, நான் அவங்க கிட்ட நீ பேச வேணான்னு சொன்னது நீ பேசணும்ல. எப்படி அப்போ உனக்கு அவங்க தானே அவ்வளவு முக்கியம். நான் யார் கட்டி பேச வேணாம்னு சொல்லி நான் என்ன எல்லாருமே பேசுறாங்க. அப்போ கூட அவங்க அவங்க என்னை தானே எவ்வளவு கேட்குறாங்க. கேவலமா பேசுறாங்க. கேவலம் பேசுறவங்க என்ன சொல்லுவேன் அப்போ கூட. அப்படி போனா கூட அது என் உடம்பு தானே, நான் என்ன உங்களுக்கு என்ன சொல்லுவேன் செய்யுதுன்னு தான் நான் நான் கேக்குறேன். என்ன அப்போ கூட என்ன தெரிவேன், அவள் அப்படி தாண்டி போவா செய்வேன், நீ யார் என்ன கேட்கறதுக்கு, என் பொண்ணு போவாடி அப்படின்னு கூட அவங்களுக்கு கேட்கறது இல்லை. உன் ஏற்பல் தான் பாருங்க, அவங்க யாரு கேட்கறதுக்கு, எனக்கு அவங்க யாரு என்னை கேட்கறதுக்கு, அவங்க கேட்கறதுக்கு எனக்கு உரிமையே கிடையாது. ஆனா நான் அவங்களை நினைச்சேன் சொந்தம். எங்க அம்மா எனக்கு ரத்தத்தோட ரத்தம் தான் நினைச்சேன் நான். ஆனா இந்த மாதிரி பேசுறாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு பாசமே இல்லாம போயிடுச்சு. ஆனால் அதுன்னு கேட்டாங்க, அவங்க மேலே பாசம் இல்லைன்னு சொல்கிறேம்மா, இது கேட்கறது மற்றவனுக்கு ஒரு இது இருந்துச்சு சொல்லு. இது வந்து அவங்க பாசம் இருந்திருந்தா என் மேல அவ்வளவு பாசம் இருந்திருந்தா அவங்க கேட்டிருப்பாங்களா அந்த வார்த்தை அனாதன்னு? ஆனால் அதுன்னு கேட்டுக்க மாட்டாங்கம்மா. நான் என்னன்னா அவங்களுக்கே பாசம் இல்ல, அப்புறம் நான் என்னத்துக்கு பாசம் வைக்கணும் அவங்க மேல? நான் அவங்க மேல பாசம் வைக்கணும் அவசியமே கிடையாது. பாசம்ங்கிறது உன் மேல ஒண்ணுதான். அதுவும் நீ உசுரோட இருக்கிற வரையும் தான் நான் வருவேன். அந்த ஜோலார்பட்டிக்கு அந்த வீடும் வேணாம், எதுவும் வேணாம். அந்த வீடு, அந்த நீ சம்பாதிக்கிற அந்த காசு எல்லாமே அவங்க கிட்டே கொடுத்துரு. அது எப்படி அவங்க கிட்ட கொடுப்பாங்க? எனக்கெல்லாம் வந்து அந்த வீட்டுல வந்துதான் நான் வாழ்ந்து இது பண்ண போறேன்னா என்ன? அந்த வீட்டுல வாழ போறதுன்னு இல்லைன்னா எனக்கு என்னைக்குமே காசு பணம் எல்லாம் எனக்கு என்னைக்குமே அந்த ஆசை எல்லாம் வந்தது இல்ல. அதெல்லாம் பிறந்த ஊரோட போயிட்டு இருந்துக்கணும். நானு என்ன சொல்றது, நீங்க அப்பவே நாள் வளர்த்து நான் வளர்த்து என்ன பிரயோஜனம்? நீங்க சின்ன வயசுல என்ன விட்டுருக்கணும். எப்படி விட்டுருக்கணும்? நீங்க போலீஸ் கிட்ட தானே இது பண்ணீங்க, விட்டுருக்கணும் நீங்க. நான் என்னவோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்ட்டு இவங்க அப்படி கொண்டு தான் நான் தான் தப்பு செஞ்சேன். அவங்க குடும்பத்துக்கு என்ன, அது எல்லார்கிட்டையும் சொல்லி விட்டுருவாங்க. ஆனா அவங்க வீட்டுல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது வெளியே சொல்லவே மாட்டாங்க, அப்படியே அமுக்கிடுவாங்க. இந்த அம்மாவும் சரி. நானும் பொறுமையா இருக்கிற தான் இருந்தேன். ஆனா என் பொறுமை நீங்க ரொம்ப சோதிச்சிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. இது அவரும் தான். நான் இருக்கிறதுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே யாருக்குமே தகுதி இல்ல. உங்க 2 பேருக்குமே யாருக்குமே தகுதி இல்ல. அதே மாதிரி உன் தங்கச்சி சரி. நீங்களே கேளு மேடம், என்ன சொல்லு அவளை கேளுங்க. என்னை வந்து யாரும் நான் தெரியாத தப்பு செஞ்சேன் மேடம். நான் தெரிஞ்சு நான் எதுவுமே செய்யல. எனக்கு விக்ரம் தெரியாம நான் தப்பு செஞ்சுட்டேன். இவங்களும் சரி, இவங்களும் என்னன்னு கூப்பிடுவாங்க. உங்க அம்மா கஷ்டமோ நஷ்டமோ உன்னை வளர்த்தாங்கல்ல, இப்ப கடைசி காலத்துல நீ இப்படி சொன்னா எப்படி? நான் கடைசி காலத்துல இவங்களை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மேடம். ஆனா என்னோட ஃபேமிலி வேணும் எனக்கோசரம். எனக்கு எவ்வளவு இதா உங்க ஃபேமிலியே கண்டுபிடிக்கலாம், அதுக்காக இவங்கள வேண்டாம் சொல்லக்கூடாது. நான் இவங்களை நான் விட்டு போக மாட்டேன்னு நான் சொல்லல. என்னைக்கு இருந்தாலும் இவங்களுக்கு நான் தான் புள்ள, நான் தான் எல்லாம் செய்வேன். அப்புறம் அவங்களை பேசி வேதனைப்படுத்துற? அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க அக்கா தங்கச்சி கூட சேர்ந்து இவங்களும் பேசிருக்காங்க. அவங்க தப்பா பேசுறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லு நானு தான் அவங்க கேளு, அவங்கள நேர உன்னை விடணும்னா எப்பவே விட்டுருக்கலாம்ல, கை கழுவி விட்டுருக்கலாம்ல.
ஹாஸ்டல்ல படிச்சுன்னு இருந்தேன். நல்லா படிச்சவங்கள கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் நாசம் பண்றதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்னத்த இவங்க எனக்கு என்ன நல்லா கல்யாணம் தான் பண்ணாங்களா, நல்லா படிக்க தான் வச்சாங்களா, என்ன பண்ணாங்க சரி நீ சொல்லுங்க. நீ இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்னம்மா பொறுப்பாக்கட்டும்? யார ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க? இவங்க தான். இவங்க கிட்ட நான் இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லி போட்டு அந்த நாகராஜ் அண்ணாவை மிரட்டி என் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் என்ன கொண்டு வந்தாங்க. பவானியில நான் படிச்சுன்னு இருந்தேன். அங்கிருந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க. என்ன அங்க நான் படிக்க விட்டுருக்கலாம்ல. இவங்கனால தான் சேர்த்து கூட முடியல. கட்டுறது மேடம் எனக்கு யாரும் இல்லைன்ட்டு கூட கட்டுறது. யார் இல்லைன்னா என்ன வியாபாரம் பண்றதுக்கு வச்சுக்கினியா? நீ வியாபாரம் பண்றதுக்கு வச்சுக்கலையே. வியாபாரம் பண்றது தானே கொண்டு போனேன். வீட்டுல என்ன பூஜை பண்ணி வச்சிருந்தியா? உனக்கு என்னம்மா இப்ப என்ன மனநிலையே எனக்கு பிடிக்கல மேடம். அந்த என்ன பாக்குற பாரு ஒருத்தர் என்ன பாக்குற பாரு என்ன செத்துடலான்னு இது மேடம். என்ன தப்பா பாக்குறாங்க மேடம். என்ன அந்த ஊருக்கு போனாவே எப்படி பாப்பாங்க தப்பா சொல்லு. உனக்கு தெரிஞ்ச அளவு அதான். உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதா? நமக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா நீ? அப்படி உனக்கு ஃபீல் ஆகுதா? இல்ல மேடம், இங்க சொந்த இந்தம்மா என்னை அவ்வளவு காயப்படுத்த மாட்டாங்க. எனக்கு என் அண்ணன் வேணும். என் அண்ணன் எங்க இவங்க அம்மா உனக்கு வேணும். அநியாயம் இவ்வளவு நாளா பண்ணாங்கன்னு அண்ணா நினைக்கிறியா? அண்ணி இல்ல, அன்னைக்குதான் அண்ணா அண்ணி. அவ்வளவு நாளுக்கு உனக்கோசம் தான் நான் பொறுத்து நின்றேன். சரிங்களா? உனக்கோசம் தான் பொறுத்து நின்றேன். இப்போ மத்த பொறுக்கல. அவர் கூட வாழறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? ஆஹா. அவங்க போனாலும் உங்களுக்கு தப்பு ப்ராப்ளம். போனா போட அதான் வேணாங்கிற. இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்க. அப்படிலாம் அவன் தான் போனாங்கிறான். அவன் மேல எந்த மேடம், அவன் மேல எந்த குறையும் இல்ல மேடம். வீட்டுல உட்கார வச்சிருந்தா ஆமா மேடம், அவங்க மேல யாரு குறையும் இல்ல. நான் தான் மேடம். இவ்வளவு கூட என்ன சொல்லுவா தெரியுமா? நானும் உன் கூட வரணும்னுவா. அவன் என்ன தெரியுமா? வேணாம் நீ இரு, நான் சமைச்சு உங்களுக்கு சோறு போடுறேன்னுவான். நான் யாரா இருந்தா பெத்த பிள்ளை இருந்தா அவங்க நல்லா ஒண்ணுதான். என்ன நான் பெத்த பிள்ளை மாதிரி தான் அவனை நினைக்கிறது, இவளும் பெத்த பிள்ளை மாதிரி தான் நான் நினைக்கிறது. என்ன சொல்றது? குறையெல்லாம் அவன் மேல சொன்ன கண்ணு தெரியாது. ஆமா ஆமா, அந்த லட்சந்திரம் வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். உலகத்துல யாரு கம்முனு இருமா. வேலையை பாரு. கம்முனு இருமான்னு சொல்லாத. எல்லா வீட்லயும் தங்க அடுப்பு இல்ல, எல்லாம் மண்ணு செட்டி நான் அடுப்பு. என்னன்றா தங்கமாவே இருந்திருப்பாரு அவரு. என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற சொல்றாரு மேடம். என்னால எல்லாம் குழந்தை பெத்துக்க முடியாது. நான் காலம் தத்து எடுத்துக்கோ. என்னால எல்லாம் முடியாது மேடம். தத்து எடுக்கிறதுக்கு குழந்தை எல்லாம் எனக்கு வேண்டாம். இது மாதிரி அதுவும் இது மாதிரி உக்காசுன்னா நான் செத்துருவேன். அதோட என்னால முடியாது மேடம். அப்போ உங்க அம்மாக்கு எப்படி இருக்கும்? உனக்கு வரும்போது அதோட வருத்தம் தெரியுது. அப்போ உங்க அம்மாக்கு எப்படி இருக்கும்? அம்மாளுக்கு எப்படி இருக்கும்? நல்லதா இருக்கும். நீ சொல்றல்ல, இப்போ நான் வளர்த்துட்டு அது இப்படி பேசிச்சுன்னா செத்துடுவேன்னு சொல்றல்ல, அப்போ உங்க அம்மாக்கு எப்படி இருக்கும்? மத்தியானமே அழுதுட்டேன் மேடம். மத்தியானமே அழுதுட்டேன். முள்ள அங்கே உட்காந்து தெரியுமா எனக்கு எவ்வளோ வேதனைக்கு தெரியும். யார் கேட்டாலும் சரி, எந்த ஆர்பி போலீஸ் கேட்டால் கூட என் பொண்ணு தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி, நான் சொல்றதுக்கு இல்லை. இந்த பாரு, உங்க அம்மாவுக்கு குறை சொல்லாதே. நான் குறை சொல்லதான் செய்வேன் மேடம். என்னை படிக்க வைக்கல, படிக்காது அவங்களோட தப்பு. நான் படிக்கணும்னு எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் தெரியுமா? எனக்கு படிக்காது. எனக்கு தப்பு தான், நான் படிக்க வைக்கல. தப்பு தான். அதனால தானே எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. ஹாஸ்டல்ல இந்த ஏன் கொண்டு வந்த நீ? என்னை கொண்டு வந்துடக்கூடாது. ஏன் அங்க அப்பப்போ மாசம் வந்து பாத்துருக்க வேண்டானே? ஏன் அந்த தப்பு செஞ்ச நீ? மறுபடியும் நீ ட்ரெயின்ல விக்கிறதுக்கு தானே விட்ட? பதில் சொல்லுங்கம்மா அதுக்கு. அதான் ஒன்றும் சொல்ல. தப்பு தான். நான் படிக்கணும்னு என்ன எங்க அண்ணன் தூக்கி போய் பால் வண்டியில போய் விட்டு வருவாங்க. மறுபடியும் கூண்டு வந்துருவாங்க. தூக்கின்னு வந்துருவாங்க. இதெல்லாம் நீ நினைச்சு ஞாபகம் இருக்கு சொல்றேன்னு சொல்ற. ஆனா அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிட்டது இந்த அம்மா தானேம்மா. எனக்கு இருக்கிற முழு என் பாசம், என் சந்தோஷம் எல்லாம் அதுதான். சரி, அவங்க மேல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு என்ன அதுன்னு கூட எனக்கு நான் கேட்கவே தெரியாது. மாட்டேன். தாடி கொடுத்துருங்க அவங்க ஃபேமிலி. மின்னகர் அதான் மீன் நகருக்கு போயிட்டோம்னா அங்க எங்க கிராமம் போறதுக்கு ஈஸியா இருக்கும். உத்தரப்பிரதேஷ்ல இருக்கான். பாராபங்கி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல பெரிய ஊர் இருக்கு மேடம். பெரிய ஊர் பக்கத்துலதான் அந்த மீன் நகர். உனக்கு எப்படி அந்த மின்னகர் ஞாபகம் இருக்கு? ஏன்னா அங்கதான் அடிக்கடிக்கு எங்க அம்மா கூண்டு போயிருக்காங்க. அப்ப அவங்க கிராமத்து பேரு ஞாபகம் இருக்கா? கிராமத்து நம்ம பேரெல்லாம் எனக்கு சுத்தமாவே தெரியல. ஆனா வழி தெரியும், நடந்து போற பாதை தெரியும். வெறும் காடா, அதான் ரோடெல்லாம் கிடையாது மேடம். எங்க அம்மா வீட்டு அதெல்லாம் மாறி இருக்கும்ல. அது மாறதுக்கு சான்ஸ் இல்லை மேடம். அப்படியே மாறினாலும் ரோடு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. எனக்கு அம்மா கூட வேணாம் மேடம். எனக்கு அண்ணனுக்கு வேணும். பார்த்துட்டு வந்தா சரி. எனக்கு ஏமா அழுறீங்க?
என்ன போய் எதில் போய் அளவுக்கு வருத்தப்படுறீங்களா? இப்போ இவ்வளவு பாசத்தை போட்டு வளர்த்தோமே இப்படி சொல்றாளேன்னு. வருத்தம்லாம் எனக்கு இது ஒன்றும் இல்லை. நான் இவங்களை தப்பா சொல்ல எதுக்கு அழுகுறாங்க கேளு. நான் இந்த மாதிரி அது நம்ம வயிற்றுல பிறந்து நம்மள அந்த மாதிரி சொல்லுமா சொல்லு. பெத்த பசங்களே கேட்குறாங்க, நீ என்ன அப்படி வளர்க்கல இப்படி வளர்க்கல இது பண்ணுறாங்கன்னு இந்த காலத்தில் பசங்க கேட்கறது உண்டு. அவங்க வேணுன்ட்டெல்லாம் வியாபாரத்துக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால உடனே அனுப்பிச்சாங்க. நீ அப்படியெல்லாம் பேசலாமா? எனக்கு நான் எங்கள் ஊருக்கு போகலாங்கணும் பரவாயில்ல மேடம், ஆனால் பார்க்கணும், எனக்குன்னு சொந்தம்னு தெரியணும், எனக்கு பாசம் காட்டணும் அவங்க. சரி இவங்க தேட வேணான்றாங்களா மேடம்? வீட்டில் என்ன கூப்பிடுவாங்கன்னு? சவிதா. சவிதா. அம்மா பேரு? பத்து. பத்து. அப்பா பேரு? கம்ஜி. அண்ணன் பேரு ஞாபகம்? அண்ணன் பேரு, அக்காங்க பேரு. எத்தனை அண்ணன்? 6 அண்ணனுங்க. அக்கா? 3. இந்த அம்மாட்ட என்ன சொல்ல விரும்புற? நான் இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு இருந்தாலும் அவங்க பிள்ளை நான் தான். ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். கோவத்தில் பேசியிருந்தாலும் அம்மா இல்லைன்னு ஆக முடியுமா? அப்போனா அம்மான்னு இருக்கிறது வந்து நான் உயிரை வச்சுக்கிறது அந்த பொண்ணு மேலே தான்மா, வேற யார் மேலே. டென்ஷன்ல பேசிட்டேன் மேடம். டென்ஷன்ல நிறைய எனக்கு சொந்த பந்தம்லாம் நிறைய இந்த அவ்வளோ வச்சுக்க மாட்டேன். சரி அம்மாட்ட சொல்லு, நீ சொல்லு. தெரியாம பேசிட்டேன் மனுஷன். சரி. அம்மா என்ன பெத்தவ மேல எனக்கு பாசம் இருக்குன்னு சொன்னா, என் அண்ணனுக்கு மேலதானே எனக்கு பாசம்னு சொன்னேன். நான் ஒண்ணு பாரு, நான் சாவர வரையும் நான் உன் கூட தான் இருப்பேன், சரியா? நீ எல்லாம் எதுக்குமே உன் ஃபேமிலி நீ அவங்க சொல்றாங்களா நான் தூக்கி போட மாட்டேன்னு, உனக்கு ஜாம் நான் தூக்கி போடுவேன். உன் பொண்ணா இருந்து நான் உனக்கு எல்லாம் செய்வேன். நீ அது கவலைப்படாதுமா, சரியா? அவருக்கு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் அதான் ஆசைப்பட்டார். பிடிக்கலையா அவரை? கொஞ்சம் பக்கத்துல போய் உட்காரேன். சும்மா போ. பிடிக்கல இதெல்லாம் டக்குன்னு போறா போ. அவன் மேல கூட அது உயிரை வச்சுக்குது. அப்படியா? ஆமா. ஒரு நாளைக்கு வரலன்னா வெண்டி பார்த்துட்டு வரலையேன்னு நினச்சிக்குவா. அப்படியா? சரி. எனக்கு பாசத்துக்கோசம் நான் ஏங்குறேன் மேடம். அது இவங்களுக்கு புரிஞ்சுக்க தன்மை கிடையாது. என்னங்க ஏதோ சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் ரொம்ப பேசுவீங்க. உன் முன்னாடி யாராவது பேச முடியுமா? உன் முன்னாடி யாராவது பேச முடியுமா? இவர் உன்னை பார்த்து பயந்துக்கிறாரு, நீயே சொல்றல்ல. ஆமா, தெளிவா இருக்கும்போது தான் பயப்படுறாரு. போதையா இருக்கும்போது கல்லு தூக்கி எறிகிறாரு. குடிச்சா கூட மனுஷன் வச்சதுல குடிக்கலன்னா இவங்களை பாக்குறதுக்கு தைரியத்துக்காக தான் குடிக்கிறீங்களா? இந்த படத்துல எல்லாம் பாப்போமே, ஒரு யாராவது திட்டணும்னா தைரியத்துக்காக ஒரு பெக் அடிச்சுட்டு போவாங்க, அது மாதிரி. அவரு குடிச்சாருன்னா வந்து வீட்டுக்கு வந்து படுத்துட்டா பரவாயில்ல, பிளாட்பாரத்துல மூத்திரம் பேர் இடத்துல அங்கங்க படுத்துருக்காரு. எல்லாம் அசிங்கமா பேசுவாங்க. அந்த மாதிரி அம்மா சிரிக்கிறாங்க. சரி, இன்னும் என்ன பண்ணலாம்? அவர் தண்ணி அடிச்சா என்ன பண்ண போற நீ? நான் அவரு வேணான்றானே மேடம். அவரு ஆசைப்பட. நிஜமா சொல்ல, அவரை பார்த்து சொல்லு. இப்படியே வேணா சொல்லுவாங்க? வேணா சொல்ற மூஞ்ச பாரு. வேணா சொல்லிட்டு சிரிக்கிற அவரை பார்த்து. அம்மாட்ட பேசிட்டீங்க, அம்மா உங்களை விட மாட்டா அவ. ஆனா அவ அண்ணனை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அதுல தப்பு இல்லை. சரி, இப்ப இவருக்கு வருவோம். அப்பாஸ் என்ன பண்ண போற? என்ன என் கூட ஓப்பனா எது இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடு. எப்பவுமே என்கிட்ட ஓப்பனா தானே நீ பேசு. இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. குழந்தை காரணம் எல்லாம் சொல்லி பண்ணக்கூடாது. குழந்தை வேணும்னா குழந்தை. அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல அவருக்கு. நீயே தானே சொன்ன? இல்ல இவர் சொல்லுவாரு. நான் இல்ல நான் இன்னொரு கல்யாணம் இவங்களை நம்பி நம்ம பேசினா வச்சுங்க, நம்ம வெளியே ஆயிடுவோம், இவங்க ஒன்னாயிடுவாங்க. இல்ல இவங்க சொல்லுவாங்க நான் நீ போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்ட்டு இவர் சொல்றாரு. ஆனா இவர் மனசு வந்து அப்படி கிடையாது. இப்ப என்ன பண்ண போற அப்பாஸ்க்கு? அவரு என்ன என் கூட வாழ்றதுக்கு விருப்பம். அவர்கிட்ட கேளு. குழந்தை இல்லைன்னு என்ன எதுவும் பேசக்கூடாது, தவறான வேலையில் பேசக்கூடாது. குடினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. என்ன பாருங்க என்ன பண்ணலான்னுங்கிற, ஏதோ உம்முன்னு உக்காந்துக்கிற.
ஓப்பனாக சொல்லு. வாழ்றதுக்கு இஷ்டம்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அப்புறம் என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்புறம் நான் கஷ்டப்படுத்தணும். கரெக்ட். அந்த பொண்ணோட வாழ உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? கைவிட மாட்டீங்களே? அவளுக்கு இந்த மாதிரி குழந்தை விஷயம் சொல்லி அவளை நோவடிப்பீங்களா? அது ரொம்ப வேதனையான விஷயம். உங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கா? ஓப்பனாக சொல்லுங்க. என்ன பண்ணோம் அதுக்கு? ஹாஸ்பிட்டல் தான் பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் தான் மேடம். ஆஸ்பத்திரியில் பார்த்தாச்சு சொல்கிறா? ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் மேடம். ஆனால் டெஸ்ட் பேபி மட்டும்தான் ஆகும். அதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. குழந்தை தத்தெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? உனக்கு விருப்பம்? எனக்கு விருப்பம் இல்லை மேடம். எனக்கு கண்டிப்பாக விருப்பம் இல்லை மேடம். அப்படி உங்கள் அம்மா நினச்சிருந்தாங்கன்னா நீ ட்ரெயின்லேயே படுத்திருப்ப, இல்லைன்னா யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு தான் மேடம். அவங்க தத்தை எடுத்துக்கிறோன்னு நினைச்சதுனால தானே உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சது. இன்னைக்கு இப்படி உட்காந்து அவங்கள எல்லாம் திட்டுற. அந்த வாழ்க்கை நல்ல மாதிரியே கொடுத்தாங்களா மேடம்? அவங்களால என்ன முடியுமோ அது கொடுத்தாங்க. இப்ப நீ உட்காந்து சொல்லலாம் வாழ்க்கை நல்லா கொடுத்தாங்களான்னு, கேள்வி கேட்கலாம். அவங்களுக்கு அப்ப எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளோ உனக்காக பண்ணாங்க. உன்னை தூக்கி போடவே இல்லை அவங்க. நீ தான் அவங்கள தூக்கி போட்டு போறேன்னு சொல்ற. நான் தூக்கி என்னைக்குமே போட்டதே இல்லை மேடம். கம்ப்ளைண்ட் பண்றல? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தானே பண்ண. அது கூட எனக்கு உரிமை இல்லைங்களா பண்றதுக்கு? இப்போ அதே மாதிரி நீ இன்னொரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. நீ உன் மனசை மாத்திக்கோ. முடியாது மேடம், அந்த தைரியம் எனக்கு இல்லை. அடுத்தவங்க குழந்தை எனக்கு முடியாது. அப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? குழந்தை வேண்டாமா உனக்கு? எனக்கு வளர்ப்பு குழந்தை வேணாம், நானா பெற்றுக்கணும் மேடம். எப்படி பெற்றுப்ப? டெஸ்ட் பேபி ட்ரை பண்ண போறியா அதுக்கு? உங்களுக்கு ஓகேயா? ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சரி, இப்போ உங்கள் அப்பா அம்மாவை தேட போகிறோம். உங்கள் அம்மாவையும் அண்ணன்களையும் தேட போகிறோம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அவங்க கிடைக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த பொண்ணு சொல்கிறது விவரம் எல்லாம் பார்த்ததுன்னா உத்தரப்பிரதேஷில் பாராபங்கி டிஸ்ட்ரிக்டில் தரியாபாக் பிளாக், இதுதான். இங்கே தான் மின் நகர் இருக்குது. அம்மா பேர் பத்து, அப்பா பேர் கம்ஜி, ஊரு பேர் மீன்நகர். என்னோட பேர் மீன்நகர். இந்த பொண்ணு பேரு சவிதா. ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் தயவு செஞ்சு எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். கூடிய சீக்கிரம் அம்முவுக்கு அவங்க ஃபேமிலி கிடைக்கணும்னு நம்ம எல்லாருமே கடவுளை வேண்டிப்போம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.